Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. ஒரு 20 வயசு இளைஞராக இருக்கும்போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர். அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமையின் கீழ் செயல்பட்டு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இருக்கும் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என கூறி வந்தார். இதையடுத்து அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் அதிரடியாக நீக்கப்பட்டார். இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் கடந்த 26ஆம் தேதி செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த கையோடு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை நேரில் சந்தித்தார். நவம்பர் 27ஆம் தேதியன்று பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் முறைப்படி தாவேகவில் இணைந்தார். செங்கோட்டையனை வரவேற்ற விஜய் அவருக்கு சால்வை மற்றும் கட்சி துண்டை அணிவித்து உறுப்பினர் அட்டையை வழங்கினார். செங்கோட்டையன் உடன் சத்யபாமா உட்பட 50க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களும் தாவேகவில் இணைந்தனர். மேலும் காரைக்கால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஹசானா மற்றும் புதுச்சேரி முன்னாள் பாஜக தலைவர் சாமிநாதன் உள்ளிட்டோரும் விஜய் முன்னிலையில் தாவேகவில் இணைந்தனர். செங்கோட்டையனை தாவேகவில் இணைக்க தாவேகவின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தீவிர முயற்சி எடுத்ததாக சொல்லப்படுகிறது. அருண்ராஜ் முயற்சியை தொடர்ந்து செங்கோட்டையனை கட்சியில் இணைப்பதற்கு விஜய் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து கடந்த 23ஆம் தேதி ஜான் ஆரோக்கியசாமி செங்கோட்டையனை சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அதன் பிறகு கடந்த 25ஆம் தேதி சென்னை புறப்பட்டு வந்த செங்கோட்டையன் 26ஆம் தேதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அன்று மாலை விஜயை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் சந்தித்தார். இதற்கிடையில் திமுகவின் அமைச்சர் ஒருவர் செங்கோட்டையனை திமுகவிற்கு இழுக்கும் முயற்சியாக 2 முறை சந்தித்து பேசியதாக கூறப்பட்ட நிலையில் கட்சியில் இணையும் வரை தான் எங்கு இருக்கிறேன் என யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தனது இருப்பை ரகசியமாகவே செங்கோட்டையன் வைத்திருந்தார். பின்னர் முட்டுக்காடு அருகே உள்ள சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட காரில் ஆதவர்ஜுனாவுடன் பனையூர் வந்து விஜய் முன்னிலையில் கட்சியில் இணைந்தார். கட்சியில் இணைந்த செங்கோட்டையனுக்கு நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பும் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களின் அமைப்பு செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பத்திரிகையாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும், ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணம் என்பது உங்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் மட்டுமல்ல, மக்கள் இன்றைக்கு முழு மனதோடு வரவேற்றிருக்கிறார்கள். வரவேற்பு மட்டுமல்ல, வெற்றியை சூடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார், நேரத்தை பார்த்து கொண்டுதான். ஆகவே 2026 என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாகுவதற்கு நம்முடைய வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட போது விஜயகாந்துக்கு எப்படி பன்ருட்டி ராமச்சந்திரன் என்ற மூத்த அரசியல்வாதி வழிகாட்டியாக இருந்தாரோ அதுபோல விஜய்க்கு அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த நிர்வாகியாக செங்கோட்டையன் செயல்படுவார் என தாவேகவினர் தெரிவித்து வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேந்திரன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.